சிவகார்த்திகேயன் நடிச்சு சுதா கொங்கரா இயக்குன ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிமான பராசக்தி. இந்த படத்துக்கான என்னோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபைனலி சேனலோட ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த் வீடியோ போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் போடுற படமே கொஞ்சம் நல்ல படமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். வளர்ந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸான டான் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா, ஸ்ரீலீலா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்தை சுதா மேடம் சூர்யா வச்சு எடுக்கிறதா தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த படத்துக்கு புறநானூறு அப்படின்ற பேர் தான் வச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு சூர்யா சாரோட 2D என்டர்டைன்மெண்ட் அப்புறம் சுதா மேடமோட மீனாட்சி சினிமாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றதா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சூர்யா சார் ஏதோ கால் சீட் ப்ராப்ளம்னால இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சுதா மேடம் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே எடுத்து வச்சுட்டு சூரர் ரிப்போர்ட்டோட ஹிந்தி ரீமேக்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டிசம்பர் 2024 அப்போ நம்ம அண்ணன் சிவகார்த்திகேயன் கிட்ட சொல்லி இந்த படத்தை ஓகே பண்ணியிருக்காங்க. சிவானா, இந்த படத்தை நீங்க நல்லா தான் பண்ணியிருந்தீங்க, ஆனால் இந்த கேரக்டர் சூர்யானா பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறம் ஜனவரி மாதம் இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைட்டில் இஷ்யூ பற்றி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரவி கே சந்திரன் அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. தெரியாதவங்களுக்கு இவரை பத்தி சொல்லணும்னா இவரு கன்னத்தில் முத்தமிட்டாய், ஆயுத எழுத்து, தக் லைஃப் இந்த மாதிரியான படங்களுக்குலாம் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எடிட் பண்ணது சதீஷ் சூர்யா. இவரு நான், ஒரு ஊர்ல 2 ராஜா, இறுதி சுற்று, சூரரை போற்று இந்த மாதிரியான படங்களுக்குலாம் எடிட் பண்ணியிருக்காரு. சூரரை போற்று நேஷனல் அவார்டு கூட நாமினேட் ஆயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பராசக்தி படத்துக்கு சர்டிபிகேட் அப்போ நிறைய பிரச்சனை வந்திருக்கும் போல. ஏன்னா படம் பார்க்கும்போது இது சித்தரிக்கப்பட்ட காட்சி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல வந்துருச்சு. இது படம் பார்க்கும்போது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம ப்ரோஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் நான் ஜெயம் ரவி அவரை பற்றி தான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நாம அவரை ஒரு சாக்லேட் பாய், நல்ல பையன் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்ல தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ஆன்டகனிஸ்டா பார்க்குறோம். நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், எங்கடா இவர் வில்லன் ரோல் பண்றாரு, ஏதாவது சொதப்பிடுவாரா அப்படின்லாம் நினைச்சேன். அவரோட ரோலை பக்காவா பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலயும் இவருக்கு இந்த கேரக்டர் செட் ஆகல அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. இவர் என்னப்பா இப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு. சும்மா அந்த ஹேரை பத்தி சொல்லி அவனை யார் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு தெரியல. அந்த ஒரு முடி மட்டும் முன்னாடி தொங்குறத யார் அந்த ஐடியா கொடுத்ததுன்னு தெரியல. ஹேர் தொங்குறத பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட்டிங் ஆயிட்டே இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் மேலேயே ஒரு ஹேட் வந்துருது. நம்ம அடுத்து வந்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 25வது படமும் கூட. இந்த படத்துல செலியன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காரு. இந்த கேரக்டரோட முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா சேகுவாரா குறிக்கிற மாதிரி சேல ஆரம்பிக்கிற பேரா வச்சிருக்காங்க. அவர் எப்படி ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு பர்சனோ அதே மாதிரி தான் இவரும் அப்படிங்கிறத பேர் மூலியமாவே நமக்கு சொல்லாம சொல்றாங்க. அதே மாதிரி அவருக்கும் அதர்வாக்கும் இருந்த இந்த பிரதர்ஸ் பாண்ட் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த 2 பிரதர்ஸ் மாதிரி இந்த பிரதர்ஸ் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. வாரம் வீட்டுக்கு வந்துட்டு போற எதுக்கு அவருக்கும் ஜெயம் ரவிக்கும் இருக்க அந்த கேரக்டரா இருக்கு. அவங்க சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 sides ஆஃப் எ காயின் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. தன்னுடைய அடையாளத்தை யாரும் மாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுற ஒருத்தர், எப்படியாவது தன்னுடைய அடையாளத்தை மாத்தியே ஆகணும் அப்படின்னு போராடுற இன்னொருத்தர். அடுத்து பார்த்தோம்னா அதர்வா. இந்த படத்துக்கு ஒரு எனர்ஜி, ஒரு சாம் கொண்டு வரதே அதர்வா தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் படமே கொஞ்சம் விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சது. நான் கூட மற்ற படத்துல வர மாதிரி சும்மா பேருக்கு கேஷ் பண்ணிட்டு ஸ்கிரீன் பிரசன்ஸே கொடுக்காம அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையாலுமே இந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீலீலா. தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு இதுதான் மொத படம். கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஓப்பனிங்கா இருக்கும். ஆனா சுதா மேமோட மற்ற படங்களை எடுத்து பார்த்தோம்னா கம்பேரிங் டு தெம் அதுல இருக்கக்கூடிய ஃபீமேல் லீட்ஸோட இவங்களோட ஸ்கிரீன் வேல்யூ கொஞ்சம் கம்மி தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். அதனாலேயே காஸ்டியூம் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே காஸ்டியூம் அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒரு நல்ல ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இடத்துல அந்த ஸ்ட்ரீட்ல எல்லாம் நடந்து போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனுக்கு நடுவில் ஒரு தாத்தா வந்து ஒரு பெரிய பானையை தலையில் வச்சுட்டு போயிருப்பாரு. அது உண்மையான பானையா? அது உண்மையான பானையா இருந்தா எப்படி அவ்வளவு பெரிய பானையை செஞ்சீங்க? அப்புறம் இந்த படத்துல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சீன் இருக்கு. அந்த சீன் நல்லா காமெடியாவும் அந்த சேம் டைம் ஒரு நல்ல கருத்தோடையும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சுதா மேமுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட நிறைய மெமரிஸ் இருக்கும் போல. இந்த படத்துல சொல்லப்பட்ட இஷ்யூ அப்படிங்கிறது இப்ப மட்டும் இல்லைங்க, எல்லா காலகட்டத்திலையும் நடக்க போற இஷ்யூ தான். இந்த விஷயத்த படத்தோட ஆரம்பத்திலே இதை பத்தி சொல்லிடுறாங்க. ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்ல. இந்த படத்துல எல்லா எமோஷன் சீக்வன்ஸும் ஒர்க் ஆகல, ஒரு சீன் மட்டும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனா இந்த மாதிரியான படங்கள் நமக்கு எப்பவுமே தேவைங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அவங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கொண்டு போய் சேர்க்கும். நல்ல ஒரு கருத்து இருக்கிற ஒரு கதையை எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த படத்தோட கான்ஸை பத்தி பார்க்க போறோம்.
இந்த படத்தில் ஜெயம் ரவி நடித்த அந்த கேரக்டரோட ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அவருடைய இந்த பர்சனல் லைஃப்பை பற்றி படத்தோட ஸ்டார்டிங்கில் அப்புறம் படத்தோட எண்டில் மட்டும் தான் சொல்கிறாங்க. அவர் ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது இன்னும் டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த கேரக்டர் இன்னும் நல்லாவே நம்ம மனசில் நின்றுருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்ரீலீலா வந்து கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதனால வந்து ஒரு சம்பவம் நடக்கும். ஆனால் அது வந்து ஒரு முக்கியமான சீனுக்கு அப்புறம் நடக்கும். அதனால இவங்க போட்ட அந்த எஃபர்ட்டுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக தெரியல. இன்கேஸ் அவங்க பண்ண அந்த விஷயத்தோட கான்சிக்வன்சஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ரத்னமாலா அப்படிங்கிற கேரக்டர் பண்ண எஃபர்ட்டுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. இந்த படத்தில் நான் எதிர்பார்க்காத சில கேமியோஸ் இருந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா கேமியோவும் அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. இந்த படத்தில் கேமியோ இல்லைனா கூட இந்த படம் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தில் ஓப்பனிங் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள சருன்னு போயிடுது. அப்புறம் இந்த படத்தில் வந்த லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் மட்டும் லைட்டாக நம்ம பழைய சிவகார்த்திகேயனோட படத்தை அப்படியே கண்ணு முடிய லைட்டாக கொண்டு வந்துட்டு போயிடுச்சு. நல்லவேளை நிறைய அந்த மாதிரி சீன் எடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு இது 100வது படமும் கூட. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 6 சாங்ஸ் இருக்குங்க. அதில் எல்லா சாங்குமே ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி இல்லை. இந்த வேம்புலி மகனி தீம் மட்டும் நல்லாவே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த 2 லவ் சாங் வர இடம் மட்டும் ரொம்ப லேகான மாதிரி இருக்கு. அது இந்த 2வது பாட்டு பிளேசிங் வந்து சரியே இல்லை. முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் காமிச்சிட்டு அடுத்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சாங் வச்சது வந்து ரொம்ப செட் ஆகல இந்த படத்துக்கு. அந்த அவங்க பில் பண்ண அந்த மூடியே அவங்களே கில் பண்ணிட்டாங்க அந்த சாங் வச்சு. இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் அப்புறம் சேத்தன் இருக்காரு. இவங்க நிறைய ஐகானிக் ரோல்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ரோல் அவங்கள பார்க்கும்போது டக்குன்னு அவங்கள அந்த லீடர்ஸ் மாதிரி அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வரும்போது தெரிஞ்சு போயிடுது. ரைட்டு அடுத்து இன்னும் ஒரு 2-3 சீனில் இவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரியே இறந்துடுறாங்க. சில இடங்கள்ல நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் இன்டர்வல் சீனை விட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். அது வந்து இன்டர்வல் சீனை விட இம்பாக்ட்ஃபுல்லாகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதை இன்டர்வலாக கூட வைக்கலாம். ஆனால் என்ன டியூரேஷன் இருக்கும். இந்த படத்தில் சுதாமம் ஏதோ லைட்டாக கமர்ஷியல் சைடு போன மாதிரி இருக்குது. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க ஸ்டைலே எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த படம் இன்னமுமே நல்லா இருந்திருக்கும். சரி கதை கருவுமா. இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது 1960 காலகட்டங்களில் நடக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தியை தேசிய மொழியாக மாற்றுறதுக்காக ஒவ்வொரு நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குற புறநானூறு மாணவர்கள் சங்கம் இந்த மொழி திணிப்பை எதிர்த்து போராடுறாங்க. அந்த போராட்டத்தோட தலைவர் தான் நம்ம சிவகார்த்திகேயன். இந்த மொழி திணிப்பு பிரச்சனையால மாணவர்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, என்னென்ன விஷயங்களை இழந்தாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதையை. எனக்கு என்னன்னா வழக்கமாக வந்து தமிழில் ஓடக்கூடிய நல்ல கருத்து இருக்க படங்களை ரீமேக் நாயகனான அக்ஷய்குமார் வந்து அந்த ஊரில் பண்ணுவார் வழக்கம். இப்போ இந்த படம் நல்லா ஓடுனுச்சுன்னா அவர் இந்த படத்தை அங்கே நார்த்தில் ரீமேக் பண்ணுவாரா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக குடும்பத்தோட போய் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்க. வரட்டா?